வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒதுக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களுடைய ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சூட்சமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயரிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 93 சர்க்கமானது 93. சீதா ஹனனோத்யம் அனிவிருத்திகி, அதாவது மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவணன் சீதாதேவியை, ஸ்ரீ சீதா பிராட்டியாரை கொன்று விடுவது என்று அரசவையிலே முடிவெடுத்து புலம்பிக் கொண்டு இருந்தானாம் என்கிற தலைப்பிலே 35வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமேய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஹோ ஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிதேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 93 சர்க்கமானது 93. சீதா ஹனனோத்யம் அனிவிருத்திகி, அரக்கன் மகா பாவியாக இருக்கக்கூடிய ராவணன் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை கொன்று விடுவது அப்படின்ட்டு தன்னுடைய அமைச்சரவைகள் சொல்லிக்கொண்டு புலம்பினானாம். 35வது ஸ்லோகம். பிரத்யவேக்ஷது தாம்ராட்ச சுகோரோ கோரதர்சனா தீனோ தீனஸ்வரான் சர்வான் ஸ்தானுவாச நிசாசரானு. அதாவது இந்த அரக்கன் ராவணன் இருக்கான, அவனுடைய கண்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். விசாலமான இருக்கக்கூடிய கண்கள் அப்படியே கோவப்பழம் மாதிரி செக்கச்சவேல்னு இருக்கும். ரொம்பவும் கொடியவன், மனித பிறவிலேயே கொடுமையான பிறவி, பயங்கரமான தோற்றம் உடையவன். அவனை பார்த்தாலே பயம்தான் வரும் எல்லாருக்கும்.
அவன்டா ராவணன் என்ன பண்ணானா, தன்னுடைய புத்திரனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தினுடைய மரணத்தினால மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தானாம். அவ துயரம் தாங்காம அரசவையில் தன்னுடைய குரல் தழுதழுக்க, அதாவது குரல் வெளில வரல, நின்ற அரக்கர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, மாயையா மம வத்சேனா வஞ்சனார்த்தம் நௌகசாம் கிஞ்சிதேவ ஹதம் தத்ர சீதேயம் இதி தர்சிதம் தரிதம் தத்யமேவாகம் கரிஷ்யே பிரியமாத்மனः வைதேகிம் நாசயிஷ்யாமி க்ஷத்ர பந்தும் அனுவிரதாம் இத்யேவம் உக்த்வா சசிவான் கத்கமாசு பராம் ருசத்து. இப்போ அரக்கர்களை பார்த்து சொல்கிறான் அரசவையில் ராவணன், என்னுடைய புதல்வன் இருக்கான் தெரியுமா, மேகநாதன் இந்திரஜித்து, போர்க்களத்தில் போரிட்டு கொண்டிருக்கும்பொழுது வானரங்களை எல்லாம் ஏமாற்றுவதற்காக என்ன செஞ்சான் தெரியுமா, மாயையால் ஒரு உருவத்தை செஞ்சு இவ தான் சீதை அப்படின்னுட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு அதனுடைய தலையை வெட்டி தள்ளினான் இல்லையா, வெட்டினான். அது பொய்யாக போய்விட்டது. அதனால் எனக்கு ரொம்பவும் பிரியமான இந்த காரியத்தை சீதையினுடைய தலையை வெட்டுவது அப்படின்றத இப்போ நான் உண்மையாகவே செஞ்சு வைக்கத்தான் போகிறேன். சீதையோட தலையை நான் தான் வெட்ட போகிறேன். க்ஷத்ரிய பதனாக இருக்கக்கூடிய இந்த ராமனையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாகப்பட்ட வைதேகி, அவளை நான் கொண்டு தான் போட போகிறேன், அவளை அழிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு அமைச்சர்களை பார்த்து ரொம்பவும் ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு உடனே போர்வாளை கையில் எடுத்தானாம் மகா பாவியான அரக்கன் ராவணன். உத்ருத்ய குணசம்பன்னம் விமலாம்பர வர்சசம் நிஷ்பாத சாவேகேனா சபாரிய சசிவைர் விரதः ராவண புத்திரசோகேனா விரதமாகுல சேதனः சங்கிருத்த கர்க்கமாதாய சகசா யத்திரமைதிரி. இப்போ அந்த அரகன் ராவணன் இந்த வாழை எடுத்தானே, அது பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்ட உரையிலிருந்து பூய வண்ணம் போல ஒளி வீசக்கூடிய வாழை தன்னோட கையில் எடுத்துட்டானாம். மனைவிகளும் அமைச்சர்களும் பிரமாதமாக அவனை சுற்றி வர புடைசூழ தன்னுடைய மைந்தனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தினுடைய மரணத்தினால உள்ளம் கலங்கிய இந்த மகா பாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் ரொம்பவும் கோபத்தோட சீதா பிராட்டியாக இருந்த இடத்தை நோக்கி உடனே புறப்பட்டானாம். ரஜந்தம் ராட்சசம் பிரேக்ஷா சிம்மநாதம் பிரசுக்ருசுகு ஓசோ சான்யோன்ய மாலிஷ்யா சங்கிருத்தம் பிரேக்ஷ ராட்சசாக. இந்த மாதிரி கையில் வாழை எடுத்துக்கொண்டு கோபத்தோடு புறப்பட்டு கொண்டிருந்த இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை அவனை பார்த்து அவனுக்கு வாழ்த்து கூறினாலாம் எல்லாரும். யார்? இலங்கை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் மற்றும் மகாஜனங்கள் என்ன சொன்னாலும் வழி நெடுகிலும் புறப்பட்டு கொண்டு போயிட்டே இருக்கான். வழி நெடுகிலும் இருக்கக்கூடிய அரக்கர்கள் சிம்மநாதம் பண்ணாலாம். அவன் கோபத்தோடு இருப்பதை பார்த்துட்டு எல்லாரும் ரகசியம் பேசுவது போல ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு பேசிக்கொண்டாலும். என்ன பேசிண்டா அரக்கர்கள்லாம் அப்படின்னா, அத்தியனம் தாவுபவ் துஷ்டா
दृष्ट्वा भ्रातरौ प्रव्यदिश्यतः लोकपालाः सत्वार क्रुद्धेनानेन निर्जिताः बहवः शत्रसापि संयुगेषु निपातिताः त्रिषु लोकेषु रत्नानि भुङ्क्ते साकृत्य रावणः विक्रमेश फले शैव नास्त्यस्य शत्रुषु भुवि. இந்த மாதிரி அந்த இரண்டு சகோதரர்கள் யாரு? ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மணன். பயங்கரமான கோபத்தோட இருக்கக்கூடிய நமது மன்னராகப்பட்ட இவரை இப்போது அவர்கள் கண்ணால் பார்த்ததுமே பெரும் துயரத்துக்கு அவ ரெண்டு பேரும் ஆளாக போறா. நமது அரக்கராகப்பட்டவர் இந்த மாதிரி கோபம் கொண்டதுனால யோகபாலகர்கள் 4 பேர் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கா. இவரோட போர் புரிஞ்சு ஏராளமான பகைவர்களும் போர்க்களத்தில் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கா. இவர் கோபத்தோடு இருந்தால், நமது அரக்கனாகப்பட்டவர் கோபத்தோடு இருந்தால் 3 உலகங்களிலும் உள்ள உத்தமமான தனக்கு தேவையான போகப் பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். ஆண்மையிலும் ஆற்றலிலும் நமது அரக்கராகப்பட்ட மாமன்னருக்கு நிகரான ஒருவர் கூட இந்த உலகத்திலே இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது அப்படின்னு அரக்கர்கள்லாம் பேசிந்தாலாம். ஒருவருக்கு ஒருவர் பேசிந்தாலாம். தேஷாம் சஞ்சல்ப மானானாம் அசோக வணிகாம் கதாம் அபேதுத்ராவ வைதேயும் ராவண குரோதமூர்ச்சிதா. இந்த மாதிரி அரக்கர்கள்லாம் அங்கே பேசி கொண்டிருக்கும் போதே தன்னுடைய மனசுக்குள்ளே ஏகப்பட்டதான கோபத்தை எல்லாம் நிரம்பி வைத்து கொண்டிருந்த மகா பாவியான அரக்கன் ராவணன் அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையை நோக்கி கிடுகிடுன்னு நடந்து வந்தானாம். வர்யமான சுசங்கிருத்தா சுக்ருத்பீர் புத்திபிஹி அபியதாவத சங்கிருத்தா தேகிரகோ ரோகிணீமிவா. இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட இந்த ராவணன் வந்து ரொம்பவும் கோபத்தில் கோதித்து கொண்டிருக்கக்கூடிய இருந்தவனை அவனுடைய நலன்லையும் அக்கறையை கொண்ட நண்பர்கள்லாம் அவனை தடுத்து நிறுத்தத்துக்கு முயற்சி செய்தாலாம். ஆனால் தன்னுடைய புத்திரனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் மரணமடைந்தான் அப்படின்ற அந்த புத்திர சோகத்தினாலும் அவமானத்தாலும் அடக்க முடியாத கோபத்தோடு தவித்து கொண்டிருந்த இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் வானத்தில் வந்து எப்படி இருந்தானா, ஒரு பெரிய கொடிய கோளானது இருக்குது, கிரகமானது இருக்குது. அந்த கிரகமானது எப்படி ரோகிணி நட்சத்திரம் என்று கூடிய அழகிய தாரகியை நோக்கி வெற்றியோடு செல்லுமோ அதுபோல இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் சீதையை பார்ப்பதற்காக ரொம்பவும் வேகமாக சென்றானாம். மைதிலி ரக்ஷமானாத்து ராட்சசீபீர் அனிந்திதாக ததர்ஷ ராட்சசம் கிருத்தம் ஸ்திரீம் ச வரதாரினம். அரக்கைகளால் பாதுகாவல்ல இருக்கக்கூடியவளும் மகா பதிவிரதையாகவும் இருக்கக்கூடிய மைதிலி தேவியானவள் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாளை வந்து கையில் ஏந்தி கொண்டு கோபத்தோடு வரக்கூடிய இந்த மகா பாவியாகப்பட்ட அரக்கன் ராவணன் ஒருவரை வந்து பார்த்தாலாம்
சீதா பிராட்டியார் தம் நிசாமிய சனிஸ்திரிம்சம் யதிதா ஜனகாத்மஜா விவாரியமானம் பகுச சுக்ருத்பிர நிவர்த்தினம் இந்த சீதா பிராட்டியார் ஜனகமகா சக்கரவர்த்தியுடைய செல்வ புதல்வி. இந்த அரகனாகப்பட்ட ராவணனை பல முறையாக நண்பர்களால் தடுக்கப்பட்டோம். அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இந்த ராவணனானவன் அவனுடைய கையில் வந்து வாயேந்தி வந்து கொண்டிருப்பதை பார்த்த உடனேயே சீதா பிராட்டியாருடைய மனமானது ரொம்பவும் கலங்கித்தான். சீதா துக்க சமாவிஷ்டா விலேபந்தம் அப்ரவீத் யதாயம் மாமபி கிருத்தா சம் அபித்ரவதி ஸ்வயம் வதிஷ்யதி சனாதாம் மாம நாதாமிவ துர்மதிஹி. இந்த மாதிரி இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை தொலைவிலிருந்தே தன்னுடைய கண்களில் பார்த்தப்பட்ட மகா பரிவர்த்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் ரொம்பவும் துயரம் கொண்டு புலம்பத் தொடங்கினாலாம். மனசுக்குள்ளேயே தனக்குத்தானே மனதுக்குள்ள சொல்லி கொண்டாலாம். என்ன சொல்லி கொண்டா அப்படின்னா, ரொம்பவும் கோபத்தோட வரக்கூடிய இவனே என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கான். இப்போ என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய கணவர் இருக்கிறார், மற்றவர்களும் இருக்கின்றார்கள். அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆனால் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாத அனாதை போல என்னை போய் எண்ணிக்கொண்டு இவன் வந்து என்னை வெட்டி போட்டுருவான் போல இருக்க இந்த அரக்கன் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பினாலாம். நானும் ஒரு அனாதை, என்னை போய் வெட்டுறதுக்கு இவன் வரானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் மனசுக்குள்ள. பகூச சோதயாமாச பர்த்தாரம் மாமனுவிரதாம் பாரியா பவ ரமஸ்வேதி பிரத்யாக்யாதோ துருவம் மயா. இப்போ சீதா பிராட்டியார் மனசுக்குள்ள சொல்லிக்கிறா, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நான் உறுதியாக இருக்கக்கூடிய என்னை அவன் என்ன சொன்னான், ராவணன் என்னை கொண்டு வந்து இங்கே வச்ச உன்ன அசோகவனத்தில் எனக்கு வந்து நீ மனைவியாகவே பலவிதமான இன்பங்களை அனுபவி அப்படின்னு இந்த அரக்கன் வந்து வார்த்தை வந்து எங்கிட்ட சொன்னானே. அவன் சொன்னதை வந்து நான் அழுத்தம் திருத்தமாக அவனை வந்து நான் வந்து நிராகரித்து விட்டேன் இல்லையா, அந்த கோபமும் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பினாலாம். சோயம் மமானோ அஸ்தானே யத்தம் நைராஸ்யமாகதா குரோதமோகசமாவிஷ்டோ நிகந்தும் மாம் சமுத்யதா அதவாதோ நரவ்யாக்ரௌ பிராத்தரௌ ராமலக்ஷ்மணௌ மன்னிமித்தம் அனாரியேனா சமரேயத்ய நிபாதித்தௌ. இப்போ ஸ்ரீ சீதா பிராட்டியாத்த மனசுக்குள்ள புலம்புறா. என்ன சொல்கிறா சொல்லிக்கிறானா, இந்த அரக்கன் இருக்கானே ராவணன் என்னை வந்து அடைய முடியாமல் ஆசை தகர்க்கப்பட்டவனவன். அப்படி கோபத்தாலும் மதிமயக்கத்தாலும் இப்போ வந்தவன் தனக்கு ஆட்கொள்ளப்பட்டு என்னை கொலை செய்யக்கூடிய முடிவுக்கு வந்துட்டான் அப்படின்றது தான் நிச்சயம். அப்படி இல்லைன்னா புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இந்த இரண்டு சகோதரர்கள்
மகா இழிகுணம் படைத்த பாவியாக இருக்கக்கூடிய இந்த அரக்கன் ராவணனால என்னுடைய காரணமாக இந்த சமயத்தில் போர் செஞ்சு அவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பாளோ, ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமானும் இவனால் வீழ்த்தப்பட்டிருப்பாளோ அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணினாலாம். அகோ திங்மன் நிமித்தோயம் விநாசோ ராஜபுத்திரையோ அதவா புத்திரசோகேன அகத்வா ராமலக்ஷ்மணௌ விதம் விஷ்யதி மாம் ரௌத்ரோ ராட்சச பாபநிச்சயா. இப்போ சீதா பிராட்டியார் மனசுக்குள்ள சொல்லிக்கிறா, ஆடா எனக்கு என்னடா இது கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்கு. என்னுடைய என்னை வைத்து இந்த அரசகுமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும் இருவருக்கும் அழிவானது ஏற்பட்டு விட்டதே, அல்லது இல்லைனா ஒருவேளை இப்படி இருக்குமோ, தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாடன் இந்திரஜித் அவனுடைய மரணத்தினால துயரத்தில் ஆழ்ந்து பாவ செயலை செய்யறதுக்கு துணிந்து விட்ட கொடியவனாக மகாபாவியாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் அரக்கனாகப்பட்டவன் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்களை கொல்ல முடியாமல் என்ன ஒரு வேளை கொன்று விட போகிறதுக்காக இங்கே வந்திருக்கான், நான் கொன்று போடுறதுக்காக அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலாம் சீதா பிராட்டியார். ஹனுமதோபி யத்வாக்கியம் ந கிருத்தம் க்ஷுத்ரயாமயா யத்யவம் தஸ்ய பிருஷ்டேன ததா யாயாம் அனிந்திதா நாத்யைவ மனுஷோசேயம் பர்த்துரங்க கதாசதி. இப்போ மனசுக்குள்ள சொல்லிக்கிறா, கேள்வியை தானே கேட்டுக்கிறா. என்ன கேட்டுக்கிறா தெரியுமா? ஹனுமான் முன்ன வந்தாரே என்னை பார்க்கறதுக்கு, அப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு உபாயத்தை எனக்கு சொன்னார். அந்த உபாயத்தை நான் தீவிரமாக ஆலோசனை செய்யாமல் அவர்கிட்ட நான் நிராகரித்து வேண்டாம், எனக்கு நான் வரல உங்களோட அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அந்த சமயத்தில் அப்போ அவரோட முதுகு மேலே உட்காந்துட்டு அமர்ந்து கொண்டு நான் சென்றிருந்தேன். ஆனால் இப்போது நான் என்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய மடியில் அமர்ந்து கொண்டிருப்பேனே, இந்த சமயத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை அனுபவிக்காமல் நான் இருந்திருப்பேன்ல, நான் அன்றைக்கே போயிருக்கணுமே ஹனுமானோட அப்படின்னு இப்போ மனசுக்குள்ள வேதனைப்பட்டாலாம். மன்யே தூ ஹிருதயம் தஸ்யா கௌசல்யாயா பலிஷ்யதி ஏகபுத்ரா யதா புத்திரம் வினஷ்டம் சுரோஷ்யதே யுதி சாகி ஜன்மச பால்யம் ச யௌவனம் ச மகாத்மனः தர்மகாரியானுரூபம் ச ருததி சம் ஸ்மரிஷ்யதி. என்னுடைய மாமியாராகப்பட்ட கௌசல்யாதேவி அவருக்கு என்னுடைய கணவராகப்பட்டவர் ஒரே ஒரு புதல்வர். அந்த புதல்வனாகப்பட்டவர் போரில் மயக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியை கௌசலாதேவி கேட்டதுமே அவருடைய இதயமானது வெடித்து போகும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அப்போ கௌசலாதேவியானவர் கதறிக்கொண்டே என்ன பண்ணுவா, மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய பிறப்பு, அவர் இளமையில் இருந்த காலம், வாலிப பருவம், இவற்றை எல்லாத்தையும் நினைத்து கொண்டு கொஞ்சம் கூட தர்மம் தவறாத செயல்பாடுகளையும் எண்ணி கௌசலாதேவி உருகித்தான் போக போகிறார், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டாலாம்.
சீதா பிராட்டியார். நிரசா நிகதே புத்திரே தத்வா ஸ்ரோத்தமசேதனா அக்னிமாரோஷ்யதே நூனம் அப்போவாபி பிரவேக்ஷ்யதி திகஸ்து குப்ஜாமசதிம் மந்தராம் பாபநிச்சயாம் எந்நிமித்தம் எதம் துக்கம் கௌசல்யா பிரதிபட்சதே. சீதா பிராட்டி மனசுக்குள்ள சொல்லிக்கிறார், கௌசலாதேவி தன்னுடைய புதல்வனானவன் மாண்டான் அப்படின்ற அந்த செய்தியை கேட்டதுமே மதிமழங்கி தன்னுடைய உயிராசியை துறந்து கண்டிப்பா தன்னுடைய உயர்நீத்த கடனை வந்து அவர் செய்வார், ஸ்ரீ ராமபிரானுக்கு செய்வார். அதை செய்துவிட்டு அவரும் அதே அக்னியில் நெருப்பில் வந்து குதித்து விடுவார், அதில் சந்தேகமே இல்லை. அப்படி இல்லைன்னா கௌசலாதேவி ஏதாவது ஒரு ஆறானது ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ஆற்றில் வந்து மூழ்கி விடுவார். இது நிச்சயமாக நடக்கும், உறுதிதான். யாருடைய காரணமாக? என்னுடைய காரணமாக கோசலாதேவியானவள் புத்திரசோகத்தை அடையப் போகிறாரே, அந்த பாவ செயலில் உறுதி கொண்டவளும் தீய நெறியை உள்ளவளுமான கூனியுமான மந்தரை, அவளை வந்து இந்த உலகம் கண்டிப்பா இகழ்ந்துதான் பேசி பழிக்கத்தான் செய்ய போறது மந்தரைய. ஏன்னா மந்தரையினுடைய ஆலோசனையினால் தானே இவர் வந்தார். இத்தியேவம் மைதிலீம் திருஷ்டுவா விலபந்தீம் தபஸ்வினீம் ரோகிணீமிவ சந்திரேணா வினாகிரக வசம் கதாம் ஏதஸ் மின்னந்தரே தஸ்யா அமாத்யோ புத்திமான் சுசிஹி சுபார்ஸ்வோ நாம மேதாவி ராட்சசோ ராட்சசேஸ்வரம் நிவாரியமான சசிவைரிதம் வசனம் அப்ரவீத். அதாவது இந்த ரோகிணி இருக்க நட்சத்திரம், இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய மனைவி. சந்திரனுக்கு தனக்கு பிரியமான சந்திர பகவான் தன்னுடைய அருகில் இல்லாமல் வேறொரு கொடிய கோழியினுடைய பிடியில சிக்கி தவிக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் போல இதுவரை தன்னுடைய மனசுல சொல்லப்பட்டதை அனைத்தையும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவளும் கொஞ்சம் கூட அன்ன ஆகாரமே இல்லாமல் மகா படிவிருத்தியாக இருக்கக்கூடியவளுமான ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாகப்பட்ட ஜானகியை இந்த ராவணன் இருக்கான் இல்லையா, மகா பாவியா இருக்கான், அவன் அமைச்சரவையில் இவனுக்கு வலுதையா இருக்கக்கூடிய அமைச்சர்லையே ரொம்ப ரொம்ப நல்ல அமைச்சர் யாருன்னாக்கா சுபாஸ்வன் தான். அவன் என்ன சொன்னாலும் கேட்பான், ஏன்னா இவனுக்கு நண்பன் வேற. அவன் அந்த அமைச்சனும் பிரமாதமான நுண்ணறிவு உள்ளவனும் ரொம்ப ரொம்ப தூயவன், அரக்கண்லேயே ரொம்ப ரொம்ப தூயவன், நல்ல மெய்ஞானம் படித்தவன். அப்படி இருக்கக்கூடிய சுபாஸ்வன் அப்படின்ற அரக்கன் வந்து சீதா பிராட்டியாரை வந்து பார்த்தானாம். பார்த்ததுமே அவனுடைய மூளையில மையறிவானது ரொம்பவும் சுறுசுறுப்படைஞ்சான். அந்த நேரத்தில் மற்ற அமைச்சர்கள்லாம் ராவணன் வந்து கோபத்தில் இருக்கான் அப்படின்ற அச்சத்தினால யாருமே கிட்ட வந்து கூட பேசலையாம். ஆனா இந்த சுபாசமனம் வந்து தடுத்த போதிலும் அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனுக்கு நல்ல விதமான விஷயங்களை எல்லாம்
எடுத்துரைத்தானாம் சுபாஷ் என்ற அமைச்சர் அரக்கன். கதம் நாம தசக்ரீவா சாட்சாத் வைஸ்ரவணானுஜாக ஹந்துமிச்சசே வைதேகிம் புரோதாத் தர்மம் அபாஸ்யகி. இப்போ சுபாஷன் சொல்கிற அமைச்சர், ஏன்னா நண்பன் தான், அண்ணெல்லாம் வந்து ராவணனே கூப்பிடுவான், மன்னனேன்லாம் சொல்ல மாட்டோம். ராவணா, நீங்கள் வந்து குபேரனுடைய சொந்த தம்பி, உயர்ந்த குலமாக இருக்கக்கூடிய பிராமண குலத்தில் தோன்றியவர்கள் நீங்கள். ஆனால் புலஸ்தியர் ஆயிட்டு, அரக்கனாயிட்டு, கோபத்தினால நீங்கள் வந்து உங்களுடைய தர்ம நெறியை வந்து கைவிட்டு ஜனமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாக இருக்கக்கூடிய வைதேகியை போய் கொல்றதுக்காக போறல அப்படின்னாராம் சுபாஷ்வன் ராவணன் கட்டுக்க. வேத வித்யா விரதநாத ஸ்வகர்ம நிரத சதா ஸ்திரியா கஸ்மாத்வதம் வீர மன்யசே ராட்சசேஸ்வரா. இப்போ சொல்றான் சுபாஷ்வன், நீங்க மகாவீரர், ராட்சசர்களுக்கெல்லாம் மன்னர் நீங்க தான். சதுர்வேதங்கள் ரிக்கேதோ சாம அதர்வணம் ஆகிய 4 வேதங்களையும் பிரமாதமாக கற்று முடித்தவர், முழுக்கவும் கற்று முடித்தவர் நீங்க. ஆசிரியரினுடைய உங்களுடைய குலகுருவினுடைய அனுமதியை பெற்று மாணவ நிலையை கடந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே நீங்கள் வந்து வேத நெறி கொஞ்சம் கூட தழுவாம அந்த வேதத்துக்கு உரிய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். தற்காலமாக சந்தியாவந்தனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தபம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சேவைகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா எந்த க்ஷணமும் நீங்கள் வந்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, இந்த தர்மசாஸ்திரத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கோ, அதை வழுவாமல் உங்களுக்குரிய கடமையை வந்து நீங்கள் செஞ்சு வந்துருக்கீங்க இல்லையா? அப்படி இவ்வளவும் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அப்படி இருக்க போயும் ஒரு பெண்ணை போய் கொலை செய்வதற்காக எப்படி நீங்க வந்து துணிஞ்சு போனீங்க? இது வேத தர்ம சாஸ்திரத்திலேயே இல்லையே, உங்களுடைய இந்த வழியானது அதில் இல்லையே அப்படின்னாராம் சுபாஷ்வன் அரக்கனாகப்பட்டவன். மைதிலீம் உரூபசம்பன்னாம் பிரத்யவேக்ஷஸ்வ பார்த்திவः ஸ்வமேவ து சகாஸ்மாபி ராகவே क्रोधमुत्सृजा अभ्युत्थानं तमद्यैव कृष्णपक्ष चतुर्दशीं कृत्वा निर्याह्यमावास्यां विजया बलैर्वृतः இந்த பூலோகத்தை முழுவதும் ஆளக்கூடிய வேந்தரே, எழில் அரசியாக இருக்கக்கூடிய ஜானகி கண்டிப்பாக நிச்சயமாக காலப்போக்கில் மனமானது மாறுவா, கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து காத்திருக்கணும். இப்போது உடனடியாக நீங்கள் வந்து எங்களோட போர்க்களத்துக்கு வந்து அந்த ராமன் மீது உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் செலுத்த வேண்டும். இன்றைய தினம் வந்து தேவிரை சதுர்தசி திதி, அதனால் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வந்து சர்வ அமாவாசை. நம்ம போர்க்களத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துட்டு நாளை அமாவாசை தினத்தில் போர் செஞ்சோமே ஆனால் அது நமக்கு வெற்றியடைவதற்காக பலவிதமான
சௌகரியங்கள் உண்டாகும். அதனால் அமாவாசையில் போய் நம்ம போய் போர் செய்வோம் அப்படின்னு நாம் சுபார்ஸ்வன் அமைச்சர் அரக்கன் ராவணன் கிட்டக்க சூரோதீமான் ரதி கட்கி ரத பிரவரமாஸ்திதா ஹத்வா தாசரதீம் ராமம் பவான் பிராப்ஸ்யதி மைதிலீம். இப்போ இந்த அமைச்சராகப்பட்ட அரக்கன் சுபாஷன் சொல்கிற ராவணன்ட்ட, நீங்கள் ரொம்ப ரொம்ப மகா சூரர், அதில் சந்தேகம் இல்லை, ரொம்பவும் பெரும் மதியாளர், நீங்கள் தேர் ஓட்டுறதில் பிரமாதமான சிறந்த வீரர், நீங்கள் வாழ் வீசுறதுல ரொம்பவும் பெரிய வீரர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிறந்த தேரில் நீங்கள் உட்காந்துங்க, அது போகிறோம். தசரத குமாரனை போரில் கொன்று விட்டு நீங்கள் மைதிலியை அடையத்தான் போறீங்க அப்படின்னு நான் சுபார்ஸ்வன். ஏன்னா அவனுடைய அந்த இதோ மாற்றணுமானோ அதுக்காக துராத்மா சுக்ருதா நிவேதிம் வச சுதர்மியம் பிரதிகிருஹ்ய ராவணः கிருகம் ஜகாமத ததர்ச வீரியவான் புனர்சபாம் ச பிரயயௌ சுக்ருத்விருத்தः. உடனே இந்த மாதிரி சுபாஸ்வன் அரக்கன் அமைச்சர் சொன்ன உடனேயே ராவணன் ரொம்பவும் மகா தீய எண்ணங்களையே இருக்கக்கூடியவன், மகா பாவியான ராவணன் தன்னுடைய நண்பனாகப்பட்ட சுபாஸ்வன் அவனால் சொல்லப்பட்ட அந்த தர்ம நெறி சொற்களை தான் ஏற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பி போனானாம். அதுக்கப்புறமா மகாவீரனாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் தன்னுடைய நண்பர்கள் புடைசூழ அரசவையில் போய் சிம்மாசனத்தில் அமர்ந்தானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே 93 ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 93வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ ததாஸ்தோ.